Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான முருங்கைக்காய் பொரியல் தான் வந்துட்டு செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆனால் அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பொரியல் பொடி செஞ்சு தான் ஆட் பண்ண போகிறோம். அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் பொரியல் வந்துட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திருக்கேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. அப்போது உங்களுக்கு நல்லா வந்துட்டு இந்த பொரியல் நல்ல மணமாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்திருக்கேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 முருங்கைக்காயை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வாசனையும் கிடைக்கும், நல்லா சீக்கிரமாக வேகவும் செய்யும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்திடுறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இது கூட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். காரத்துக்கு வந்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்திடலாம். நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்திக்கலாம். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட மல்லித்தூள் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு முருங்கைக்காய் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம வந்துட்டு இது கூட ஃபைனலாக வந்து பொரியல் பொடியும் சேர்த்திக்க போகிறோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம காரம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இப்போ மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு ட்ரை ஆகிற மாதிரி விட்டுறலாம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இப்படி தான் இருக்குது, ஃபுல்லாக வந்துட்டு ட்ரை ஆயிடுச்சு. அதே சமயம் முருங்கைக்காயும் நல்லா வெந்திருக்கு. லைட்டாக தான் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. நல்லா வந்துட்டு மசாலாலாம் மிக்ஸ் ஆகி இருக்குது, காயில் பிடிச்சும் இருக்குது. இப்போது இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்திக்கலாம். முருங்கைக்காய் பொரியலுக்கு தேங்காய் எப்போதும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்திக்கலாம். இப்போ தேங்காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுப்பிலேருந்து இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த பொரியல் பொடி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே மணமும் சுவையும் அதிகமாக இருக்கும்.
நம்ம இந்த பொடி பார்த்திங்கன்னா முருங்கைக்காய்க்கு மட்டும் இல்லாமல் சுண்டல் வெரைட்டிஸ் எதுனாலும் சரி, அல்லது மற்ற பொரியல் எதுனாலும் சரி, அவரைக்காய் செஞ்சாலோ அல்லது வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கேரட் மட்டும் தனியானாலும் சரி, எந்த மாதிரியான பொரியலாக இருந்தாலும் இந்த பொடியை வந்துட்டு நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த பொடியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் விடாமல் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வந்துட்டு செவக்க வறுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு செவந்துருச்சு. அடுத்தது அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்திடலாம். அது கூடவே வந்துட்டு காரத்துக்கு காஞ்ச மிளகாயும் சேர்த்திடலாம். லைட்டாக வந்துட்டு உளுந்து வறுபட்டதும் அது கூட நம்ம காஞ்ச மிளகாய் 4 சேர்த்திக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டதும் செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். அது கூட இப்போ நல்லா செவந்திருக்கு. இதில் வந்துட்டு நம்ம மல்லி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திடலாம். மல்லி ஆட் பண்ணதும் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து கருகிடும். அதோட வாசனையும் மாறிச்சுன்னா அப்புறம் டேஸ்ட் வந்துட்டு ஸ்பாயில் ஆயிரும். அதனால் அப்புறம் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துடலாம். இப்போது இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. ஃபைனலாக நம்ம வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்திடலாம், கருப்பு எள்ளு. இதுவும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கடாய் வந்துட்டு நல்லா ஹீட்டாக இருக்குது. அதனால் இதை சேர்த்ததுமே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து பொரிஞ்சதும் இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக எடுத்து வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி பொடி பண்ணி நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா வீட்டில் நம்ம என்ன பொரியல் ரெசிபி செஞ்சாலும் சரி, அல்லது சுண்டல் வெரைட்டிஸ் செஞ்சாலும் சரி, ஃபைனலாக அடுப்பிலேருந்து இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு லைட்டாக மேலால் தூவி விட்டு நம்ம இறக்கி வச்சோம் அப்படின்னா அதோட வாசனையும் சுவையும் அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பொடி சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பொரியல் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.